அப்ப யாருன்னு கேட்டா யார சொல்லுவேன்? சில்லா ரஞ்சித்தை சொல்லுவேன். ஐ லவ் யூ. ஆமா சொல்லுங்கம்மா. அதனால பறவை விரட்டுமா? ஒரே விரட்டு. பறவை போட பாப்பா. ராதையின் பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி என்றும் காதலை கொண்டாடும் காவியமே புதுமை மலரும் இனிமை அந்த மயக்கத்தில் வருவது உறவுக்கு பெருமை சின்ன கண்ணன் அழைக்கிறான் கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராகம் இதுதானா கண்மணி ராதா நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா உன் புன்னகை சொல்லாத அதிசயமாம் அழகே இளமை ரதமே அந்த மாயனின் லீலையில் மயங்குது உலகம் சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான். என்னடா பாய்ஸ் குத்து குத்து பாய்ஸ் மாதவராமட்டியை சேர்ந்த குச்சு பாய்ஸ் குச்சு பாய்ஸ் சார்பாக எங்கிட்டா எப்பா குச்சு குச்சு பாய்ஸ் அவர்கள் சார்பாக அன்பளிப்பளித்துள்ளார்கள். யாருக்கு திருவருள் செல்வமே தரும் கலை தெய்வமே தெய்வமே திருவருள் செல்வமே அருட்கலை தெய்வமே அறப்பொருள் என்பம் இவை அறப்பொருள் இன்பம் இவை அறப்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் அறப்பொருள் இன்பம் இவை அனைத்து கிடைக்கும் விதத்தில் உணர்வை கருணை சரஸ்வதியே கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில் வேணி கல்வி கூறிய ராணி
இயலிசை நாடகம் இயலிசை நாடகம் தமிழன் மூன்றிலும் இகவரம் இரண்டிலும் புலவர்கள் வாழ்விலும் நிறைந்திருப்பவளே நிறைந்திருப்பவளே நீடு தங்க வேல காடுவரும் கருணை செய்ய நிறைந்திருப்பவளே நிறைந்திருப்பவளே நீடு தங்க வேல காடுவரும் கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில் வேணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில் வேணி கருணை செய் முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவ நிலங்களிலே குறிஞ்சிழைத்து அழக்கூடிய நம்பி மன்னனுக்கும் நங்க மோகனுக்கு வளர்ப்பு மாலை வளர்ந்தக்கூடிய என் பெயர் வள்ளி. இருந்தாலும் தமிழ் என்றால் அழகு, அழகு என்றால் முருகன். இப்படியாப்பட்ட முருகக்கரை வணங்க வேண்டும். கந்தா கடம்பா சரியா இருக்கும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அழுதிடமும் பாட வந்து வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வாவடி வீரனே முருகா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட எனையாலும் ஆண்டவனே எழில் வேலவா முருகா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணுகிடமோ பாட வந்து வேலவா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா நீதானையா முருகா அழகான பழனி மலை ஆண்டவா வள்ளிமயில் நாதனே வாவடி வீரனே முருகா
அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கணும். ஆதி எல்லாம் பூத்தவளே அன்னபலம் காத்தவளே அந்த உத்துமாரியம்மனை வணங்கணும். தமிழ் கடவுள் முருகப்பெருமான், தமிழுக்கு தலைவன் சிவபெருமான், தமிழுக்கு தாத்தா ஊவே சாமிநாதர் ஐயர். இப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமான், ஆதியும் அந்தமும் இல்லாதவன் சிவபெருமான், தமிழுக்கு தலைவன் சிவபெருமான், தமிழுக்கு தாத்தா ஊவே சாமிநாதர் ஐயர். இப்போ ஊவே சாமிநாதர் ஐயர் யாரு? தமிழுக்காக பாடுபட்டவர் யாருன்னா ஊவே சாமிநாதர் ஐயர். அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்க கூட அந்த எல்லாம் உள்ள பரம்பொருளை வணங்கணும், அந்த காளியை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா. செல்லத்தான் செல்ல மாறியாத்தான் எங்க சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லத்தான். கண்ணாத்தா எங்களை காணாத்தா, கண்ணாத்தா எங்களை காணாத்தான். இது கண்களில் நீ என்ன பயன் என்று சொல்லடியாத்தா. உங்கள் பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாடாத்தா. இந்த ஜென்மம் எட்டு பகலாமா சுத்திர கண்ணல சிக்கி நடிச்சா சிறையிடலாமா. முத்தமிட்டால் மோசம் என்ன உண்டாகும்? சத்தமிட்டா உடலமை என்னாகும். தூது வேலையில அரைச்சு இலதான் நினைச்சு மாமன் கூட பேச போற மணிக்கணக்கா. துண்டாமணி வேலைக்கு துண்டி விட்டு எரிய விட்டு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த எந்திர சந்திரனும் மாவன் வந்த எந்திர சிலிக்கணும். அந்த ரம்பையும் ஓர்வத்தில் மயிலுக்கு தொண்டைகள் செய்திடணும். நான் காத்தாகி ஓ தாகி மாவனை தழுவி கட்டிக்கணும். தூது வேலையில அரைச்சு தொண்டையில நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. இப்ப பெண்கள் மாறாப்பு அணியிறது இடது பக்கம், ஆண்கள் வந்து துண்டு எந்த பக்கம் போடணும்? போடணும். ம், பெண்கள் மாறாப்பு எந்த பக்கம்? இடது பக்கம். ஆண்கள் வந்து இந்த பக்கம் போடும்போது போட்டுக்கலாம். எங்கிட்ட தோதா இருக்கணும் போட்டுக்கோணுங்க. ஐயா இடது பக்கம் போட்டிருக்காரு. ம். ஏன்னா இடது பக்கம்தான் துண்டு போடணும். துண்டு போடணும். இப்போ பாக்கெட் எந்த பக்கம் வச்சிருக்காங்க? இதே இருக்க பக்கம். காசெல்லாம் எங்கே வைப்பீங்க? இந்த பக்கம் தான் பாக்கெட் இருக்க பக்கம் தான். பொன் பொருளுக்கு அதிபதி யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி எந்த பக்கம்னா இடது பக்கம். மகாலட்சுமி என்பது பெண்ணு. அப்ப ஆண் பாதி பெண் பாதி. சிவபெருமான் பாதி உடம்ப பராசக்திக்கு கொடுத்தார். பாதி சிவபெருமான் பாதி பராசக்தி. மீதி உடம்பு இருக்குல்ல பூலோகத்தில் இருக்கு, அது என்னவா இருக்கு? பாதி உடம்பு பராசக்தி, பாதி உடம்பு சிவபெருமான். அர்த்தநாதீஸ்வரராக திருச்செங்கோட்டில் இன்னமும் இருக்கு. பகுதி பராசக்தியும் பகுதி சிவபெருமான். அப்போ பாதி உடம்பு பராசக்தி உடம்பும் பாதி சிவபெருமான் உடம்பும் இந்த ஊரில் கூட இருக்கு. இந்த ஊரில் இருக்கு. அது என்னவா இருக்கு? அது நடத்தினா என்ன அந்த ஊருக்கு நன்மை பிறக்கும் அப்படின்னு வர வேண்டிய நாரதர் சொன்னா பார்ப்போம். இல்லாட்டினா அந்த ஊரில் நாரதர் கயிறு எடுத்து கட்டி வச்சிருவோம். இங்கு வள்ளி நாயகன் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு அத்தை ரேணுகாதேவி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் நமது மாதனப்பட்டி கிராமத்தின் சார்பாக. வாச்சிடவா? அவங்களுக்கு ஒரு 2 நாளாகவே உடம்பு சரியில்லை. நேற்று நாடகத்துக்கே போக முடியல அவனால. ஏன்னா தொடர்ந்து நாடகம் இருக்கவும் அவங்களுக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு வீட்டுக்காருக்கோட உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எனக்காண்டி வந்துருங்கத்தே கண்டிப்பாக நம்ம ஊருக்கு. ஆமாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க நம்ம ஊருக்காண்டி ஏதோ நம்மளோட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு வந்து வணிக்கிறாங்க. வந்து குரல் வந்து நல்லா பாடுவோம். புதுக்கோட்டையிலேயே வள்ளியில் வந்து நல்ல ஃபேமஸான வள்ளி அவங்க தான். ரேணுகா தேவினாவே உங்களுக்கு தெரியும், எல்லாம் யூடியூப்பில் பார்த்தாவே தெரியும். நல்லா பாடுவாங்க, நல்லா பேசுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால ஓகே நல்லா பாடுறாங்க. இருந்தாலும் அந்த தொண்டை கட்டிக்கனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கு, கோச்சிக்காதீங்க. ஆமாம் நன்றி. பாதி உடம்பு பராசக்தியும் பாதி உடம்பு சிவபெருமானும் இந்த ஊரில் இருக்கு. அதை நடத்தினா என்னவா இருக்கும் அப்படின்னு வர வேண்டிய நாரதர் சொன்னா பார்ப்போம். இல்லாட்டினா அந்த ஊரில் நாரதர் அதுக்கு தானே நீங்கள் இருக்கல. நான் எதுக்கு பயப்படணும்? யார் இல்லை அண்ணன் தம்பி நீங்கள் 4 பேர் இருக்கீங்க. 4 பேர் வெளியில் உட்காந்துருக்கீங்க. 3 பேர் எங்கே இருக்காங்க?
உள்ள இருக்காது. ஆ இதுக்கு எங்கே இருக்கான்னு தேடி பார்ப்போன்றீங்களா? ஐயனார் அதிபதி குரூப்ஸ் உறவுகள் மாதவராம்பட்டி ஒரு சார்பாக ஐயனார் பாடல் பாட சொல்லி எங்கள் அன்பளித்துள்ளார்கள். ஐயனார் அதிபதி குரூப்ஸ் உறவுகள் மாதவராம்பட்டி ஐயனார் பாடல் பாட சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து பாடுவாங்கல்ல, பாடுவாங்க. முருகப்பெருமானுக்காக மனசுலாசை எப்படி தெரியுமா? குளத்துக்குள்ள தீன நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாலைய வச்சா. குளத்துக்குள்ள தீன நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாலைய வச்சா. தெப்ப குளத்துக்குள்ள தாளப்பணி மிக ஓடிது மச்சான வண்ணத்தான் தேடுது. தாளப்பணி மிக ஓடுது மச்சான வண்ணத்தான் தேடுது. சோழ கோயில் வண்டு போவது அது சொந்தத்தான் வண்ணத்தான் தேடுது. அழகான தேரறி மண்ணாக வந்தாலும் மச்சானி கிளையாகுமா? அழகான தேரறி மண்ணாக வந்தாலும் மச்சானி கிளையாகுமா? மாமன பார்த்து சொல்லு. குளத்துக்குள்ளே தினம் நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாலைய வச்சான். சரட்டு வண்டின ஊர்கோளம் இந்த ஊர்கோளம் இங்க தேர் போல. சரட்டு வண்டின ஊர்கோளம் இந்த ஊர்கோளம் இங்க தேர் போல. யாரு கல்லப்பட்ட பாவமோ என் மச்சானுக்கு என் மேல கோபமோ? பழையோர கரையோர மை போட்டு பார்த்துட்டு மகராசன் திருமலையே. பழையோர கரையோர மை போட்டு பார்த்துட்டு மகராசன் திருமலையே. குக்கு என் ராசாவை பார்த்து சொல்லு. தெப்ப குளத்துக்குள்ளே வள்ளி நீந்தி குளிக்கையிலே பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாலைய வச்சான். தெப்ப குளத்துக்குள்ளே தினம் நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாலைய வச்சான். முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு. 5 படையா 6 படையா? 5 படை 6 படை. இப்போ இல்லை எங்கள் தாய் மாமர் வந்து 6 படங்கிறாரு, ரஞ்சித்தே 6 படங்கிறாரு, நீங்கள் மட்டும் 5 படன்றீங்க. சரியா? என்ன காரணம்னா முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருக்குது. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னா அது 6வது படை வீடு இருக்குது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு 5 படை வீட்டுக்கு சிறப்பு இருக்குது. ஒரு வீடு கட்டினோம்னா பால் காய்ச்சினதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போவோம், இல்லாட்டினா போக மாட்டோம். அதே போல் 5 வீட்டுக்கு சிறப்பு இருக்குது. 6வது படை வீடு அந்த சிறப்பு உருவாகணும்னா வள்ளிய முருகப்பெருமான் திருமணம் முடிச்சதுக்கப்புறம் 6வது படை வீடு ஒரு வீடு சிறப்பு உருவாகும். இப்போ ஒரு மனிதன் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை ஆகுமா? பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் சின்ன பிள்ளை ஆகுமா? பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் சின்ன பிள்ளை ஆக முடியாது. இப்போ முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ முதல் படை வீடு அப்படின்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் பெரியாள் ஆனதுக்கப்புறம் தெய்வ யானைய திருமண கோலத்தோட திருப்பரங்குன்றத்தில் இருக்கார். அது எப்படி முதல் படை வீடு. 2வது படை வீடு சூரபத்மன் அசுரனாக இருந்தாலும் மாமரமாக நின்றான். 2 கூறாக பிளந்து பகுதி சேவலாகவும் பகுதி மயிலாகவும் வச்சிருக்கார். இப்போ மயிலுக்கு உயிர் இருக்கு, சேவலை கொடியாக வச்சிருக்கார். சேவலுக்கு உயிர் இருக்கா? உயிரற்ற உயிராக இருக்கு. அது எப்படி மயிலுக்கு உயிர் இருக்கும்போது சேவலுக்கு மட்டும் ஏன் உயிர் இல்லை? என் மயில் என்னால் முடியல, காரணம் இருக்கு. 3வது படை வீடு தாயி வேணா தந்தையை வேணா உலகமே வேணா மனபெருத்து ஆண்டியாக நின்றா திரு ஆவணன்குடியில் பழனியில தான் ஊர். அதுக்கு பேர் திரு ஆவணன்குடி. ஊர் பேர் நிறையா இருக்கு. ஊரும் பழனியப்பா, உன் பேரும் பழனியப்பா, அவன் ஊரு தான் பழனி.
முருகன் இருக்கு மலைக்கு பேர் வேறு சக்திகிரி. இப்போ 3வது படை வீடு, அதே நேரத்தில் 4வது படை வீடு திருத்தணி, 5வது படை வீடு சுவாமிமலை. இப்போ சுவாமிமலையில் தான் தன்னோட தகப்பனுக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ சுவாமிமலையில் முருகப்பெருமான் சின்ன பிள்ளையாக தான் இருக்கார். அது முதல் படை வீடுன்னு வச்சுருக்கணும். 2வது படை வீடு பழனின்னு வச்சுருக்கணும். அது ஏன் முதல் படை வீடு தெய்வ யானைய திருமண கோலத்தோடு இருக்கும்போது திருப்பரங்குன்றத்தை ஏன் வைக்கணும்? இப்போ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். எத்தனையோ மலைகள் இருந்தாலும் எனக்கென்று ஒரு உலகம் அப்படின்னு பழனிக்கு போனார், திரு ஆவணனுக்குடிக்கு போனார்ல, ஏன் அங்கே போகணும்? இப்போ பெண்களுக்கு செவ்வாதோஷம் அப்படின்னா, இந்த செவ்வாதோஷம் இருந்துச்சுன்னா முருகப்பெருமானை வணங்கினோம்னா, பழனியில் போய் முருகப்பெருமானை வணங்கினோம்னா செவ்வாதோஷம் விலகும். அப்போ அதே போல் செவ்வாய் கிரகங்கள் அங்கே கதிர்வீச்சுகள் நிறையா இருக்கிறதுனால தான் இதுக்கு இதோட விளக்கம் நிறையா இருக்குது. போகர் சிலை வடித்து வைத்ததே பழனியில் ஆண்டி குலத்தோட தான் வச்சிருக்கார். நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம்? மனிதன் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம், மனிதன் போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம்? ஒரு மனிதனுக்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. அப்போ ஆண்டியாக இருந்தாலும் வேண்டியது கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதானே. இப்போ திருப்பரங்குன்றத்தில் நீர் சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்குமா? இது எப்படின்னு பாருங்க. திருப்பரங்குன்றம் மதுரையில் இருக்குது, திருத்தணி ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்குது. அது எப்படி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் சிரிச்சா திருத்தணியில் எப்படி எதிரொலிக்கும்? என்னம்மா இப்போவா கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தியா வர்ற நாரதன்களா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது. அப்போ உள்ள ஆளுகள்லாம் எதுவும் காரணம் இல்லாமல் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் நான் காவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. இப்போ பெண்களை திருமணம் முடிச்சு கொடுக்குறோம். திருமணம் முடிச்சு கொடுக்கறதுல சீர் எழுதுவாங்க. இந்த பெண்ணுக்கு தன்னோட பிள்ளைக்கு கல்யாணம் இன்னைக்கு வச்சுருக்கோம், சீர்வரிசை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீர்வரிசை எழுதுவாங்க. அப்போ முதல்ல என்ன எழுதுவாங்க? பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. ஏங்க உங்கள்கிட்ட சொல்லலைங்க, இந்த பெண்கள்லாம் இருக்காது. இப்போ முதல்ல என்ன எழுதுவாங்க? மூளை இல்லையா, மஞ்சள் மங்களகரமாக இருக்கணும் அப்படிம்பாங்க. குத்து விளக்கு தான் மகாலட்சுமி, விளக்கு தான் எழுதுவாங்க. ஏன்னா அந்த விளக்கு பிறந்த இடத்துலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது தன்னோட பெண்ணு கையில் கொடுத்து விடுவாங்க. ஏன் விளக்கு மட்டும் எழுதணும்? முதல்ல இந்த விளக்கு பெண்கள் கையில் ஏன் கொடுத்து விடணும்? அந்த காலத்துலலாம் கூழு குடிச்சு 120 வயசு வாழ்ந்தாங்க. இப்போ குளத்தில் தான் தண்ணி எடுத்து குடித்தாங்க. குளத்தில் தண்ணி எடுத்து குடித்தாலும் கூட பூச்சி செத்து இருந்தாலும் அதை விஷம் தானே. ஆனால் விஷமே இருந்தாலும் கூட அந்த இயற்கையான தண்ணீரில் பாதிக்கலையாம். அந்த தண்ணீர் எடுத்து அந்த காலத்தில் குடித்து 120 வயசு வாழ்ந்தாங்க. இப்போ தண்ணியவே நம்ம சுத்தப்படுத்தி சாப்பிட்றோம். 40 வயசை தாண்ட முடியலை. சுகர் இல்லாத மனுஷனும் ப்ரெஷர் இல்லாத மனுஷனும் உலகத்தில் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஏன்? அந்த காலத்தில் இயற்கையானது. இப்போ இந்த காலத்தில் கூழ் கிடைக்கிறதே அது கஷ்டம்தான். இப்போ எல்லாம் தெருவில் தான் இருக்குது. ஆமாம், அது என்றைக்கு சிறப்பு தான். அதே இப்போ எங்கள் அம்மாச்சிக்கு 107 வயசுன்னு 7. ஆனால் அப்போ உள்ள சாப்பாடு. ஆனால் நான் பார்க்கணும்னு போனாலும் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, நடந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா தண்ணியை சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நம்ம வாங்கினோம்னா அதில் வெறும் சக்கை தானே இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல தெம்பு இருக்குமா? தெம்பு இருக்காது. அதுதான் தெம்பு இருக்காது. அந்த காலத்துலலாம் விவசாயம்லாம் வயலில் வேலை பார்த்துட்டு கையை கழுவியும் கழுவாமல் தானே சாப்பிட்டாங்க. அப்போ மண் போய் வயிற்றுக்குள்ளே போயிருக்கும்ல, போனாலும் கூட ஏன் வியாதி தாக்கலை? அது இயற்கையான சாப்பாடு. நம்ம தான் இயற்கையான சாப்பாடு நம்ம தான் எடுத்துக்கணும். அப்போ முருகப்பெருமானுக்காக ஏன் மனசுல ஆசை? வசந்த கால கோலங்கள்
வானில் விழுந்த கோடிகள் களைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடிகள் களைந்திடும் கனவுகள் நினைவுகள் வசந்த கால கோலங்கள் அழகிலாடும் காவியம் அழகிலாடும் காவியம் அதிலும் என்ன காவியம் நிலையில்லாத மனிதர்கள் அதற்கு என்ன உறவுகள் நன்றி நன்றி தேவா உன்னை மறக்க முடியுமா களைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடிகள் களைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள் தேரிலேறும் உள்ளமா தேரிலேறும் உள்ளமா தெய்வலோகம் தெரிந்தது நல்ல வேளை திருமணம் நடக்கவில்லை என்னமே ரெண்டே ரெண்டே உள்ளம் என்றும் ஏறென்றும் ஒன்றல்லவா களைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் களைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள் பழைய காதல் இருக்கு புது காதல் இருக்கு இப்போ ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னா தான் முதல்ல ஒளிபெருக்கி இரண்டாவது பக்கமிடம் இல்லை டீயை சாப்பிடுங்க மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகப்பாக்கும் கண்ணாடியார்னா ரசிக பெருமக்கள் நீங்கள் தான் நீங்கள் இல்லாட்டி நாங்கள் கிடையாது நான்காவது நம்ம இளைஞர்கள்லாம் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் நம்ம திருவிழாவை நம்ம ஊரில் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னா அங்கேருந்து பார்த்தா தெரியாது ஆனால் யூடியூப் சேனல் இருந்தால் தான் இந்த ஊரில் திருவிழா நடக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் நான்காவது ஒளிபெருக்கு பேர் என்னன்னு குமரன் ஸ்ரீ குமரனா ஸ்ரீ குமரன் ஒளிபெருக்கி அண்ணாவருக்கு நன்றி கந்த வணக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு ரொம்ப நன்றி இசைக்கலைஞ 4 பேத்துக்கு நன்றி கந்த வணக்கம் ஐயப்பா ரஞ்சித்து மூன்றாவது அனைத்து அன்புலங்களுக்கு நன்றி கந்த வணக்கம் நான்காவது யூடியூப் சேனல் பேர் என்ன எங்கும் தமிழ் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இந்த ஆனந்த நாடகம் இப்போ தானே என்னடா இன்னைக்கு காலை இருக்குன்னு பார்க்குறேன் இந்த நாடக அமைப்பாளர் மருமகன் ரஞ்சித்து அன்புள்ளவர்களுக்கு உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் ஜில்லா ஆமாடா தம்பி ஜில்லா சாதாரண ஜில்லாவா அந்த நாடக அமைப்பாளர் ரஞ்சித் சில்லா அவர்கள் ஜில்லா ரஞ்சித் அன்பு மருமகனுக்கு நன்றி வணக்கம் 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 அந்த காலத்துல எல்லாம் பெண்களை திருமணம் முடிச்சாங்கன்னா இவ்வளவு பெரிய கல் இருக்குமா என்ன காரணம் அப்படின்னா அந்த காலத்துல பெண்களை திருமணம் முடிக்கணும்னா இவ்வளவு பெரிய கல்னா இளவட்ட கல் அந்த காலத்துல யாரு பெண்ணு கேட்டு வராங்களோ இளவட்ட கல்லை தூக்கி பெண்களை திருமணம் முடிச்சு வச்சாங்க ஆனா இந்த காலத்துல எங்க இந்த இளைஞர்களை உட்கார்ந்து தம்பியை காணோம்
இரண்டாவது நம்ம இளைஞர்களை இந்த காலத்திலயும் இளவட்ட கல்ல தூக்குனாதான் பொண்ணு கொடுப்போம்னா ஐயப்பா சொல்லுங்க எத்தனை பேத்துக்கு கல்யாணம் நடக்கும்? நீங்க என்ன அந்த காலத்திலே இருக்கீங்க? இன்னும் கல்யாணம் ஆகல. அப்பெல்லாம் கல்லை தூக்கி தான் பொண்ணு தூக்குனாங்க. இப்பெல்லாம் பொண்ணை தூக்கிடுறாங்க. கல்லு பாட்டுக்கு அப்படியே இருக்கு. பெண்களை திருமணம் முடிக்க ஒரு நம்ம பெண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதனுக்கு தைரியம் இருக்கா, வீரம் இருக்கா? இல்ல இல்ல அவர் அப்படியே இருக்கட்டும். மூன்றாவது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஆண் மகன் 100 வயதா இருந்தாலும் சாகர வரைக்கும் வீரமத்தா இருப்பாங்களாம். மூன்றாவது வீர விளையாட்டு கபடி. இரண்டாவது தங்களோட வீரத்தை காமிக்கணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு காளை அடக்கி கூட தங்களோட வீரத்தை காய்ப்போம். காளை அடக்கிருக்கீங்களா? காளைய காளையில அடக்குவீங்களா இல்ல காளை அடக்கிருக்கீங்களா? முருகப்பெருமானா கல்யாணம் பண்ணிக்கணும்னா இளவட்ட கல்லை தான் தூக்க சொல்லுமா, இல்ல காளையத்தான் அடக்க சொல்லுமா, இல்ல கபடி தான் விளையாட சொல்லுமா? கல்யாணம் என்ன ஆகல பாத்துக்க. ஒரு பெண்ணு பிறந்தவுடன் தாய் தகப்பண்ட சின்ன பிள்ளையா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரெட்டச்சடை போடுவாங்க. திருமணம் முடிக்காம சின்ன பிள்ளையா இருக்கும்போது. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒத்தச்சடை போடுவாங்க. ஆனா ஒத்தச்சடை போட்டதுக்கு அப்புறம் குடும்பத்துல பேரம் பேத்து சுடுதனியா பேரம் இல்லை இருக்க சரியாயிரும். ஆனா கடைசியில தன்னோட பெண்ணு குடும்பத்துல பேரம்பேத்தி எடுத்து எல்லாத்தையும் ஒரு குடும்பத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த குடும்பத்தை வச்சு காப்பாற்றி கொண்டு வந்து கடைசி என்ன பண்ணுவாங்க, அள்ளி கொண்ட போடுவாங்க. ஏன் இரட்டச்சடை ஏன் போடணும்? திருமணம் முடிச்சதுக்காக ஒத்தச்சடையை போகணும். அதுக்கப்புறம் அள்ளி முடிச்சு ஏன் கொண்ட போடணும்? பெண்கள்லாம் போயிடாதீங்க, வர வேண்டிய நாள் வரட்டும் உங்களுக்காக தான். லா 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 தரதக்க தரதக்க தரரரரரா தரதக்க தரதக்க தரரரரரா தரதக்க 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 ரா 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 பாட வந்ததோர் கானம் பாவை கண்ணிலோர் பாட வந்ததோர் கானம் பாவை கண்ணிலோர் கல்லூரோ உன்மேலை தள்ளாடும் உன்மாலை இளமை வயலில் அமுதம் மலைவிலே பாட வந்ததோராகம் பாவை வள்ளியோ கானம் ராஜமாலை தோள் சேரும் நாணமென்றும் தேனூரும் கண்டே குளிர்காலம் நெஞ்சில் வெயில் காலம் கண்ணில் குளிர்காலம் நெஞ்சில் வெயில் காலம் அன்பே அன்பே என்னால் நான் உந்த தோழி பண்பாடி கண்மூடி உனது அடியில் அமுதம் மழையில் பாட வந்ததோராகம் பாவை வள்ளியோ கானம் மூடி வைத்த பூந்தோப்பு காலம் யாவும் நீ காப்பு மூடி வைத்த பூந்தோப்பு காலம் யாவும் நீ காப்பு இதயம் உறங்காது இமைகள் இணங்காது இதயம் உறங்காது இமைகள் இணங்கா தேனே
நின்னுட்டேன் ஆடப்போறேன். எல்லாரும் அம்மா அம்மான்றாங்க. நானும் அம்மா பாட்டை பாடலான்னு ஆசை. 5 நிமிஷத்துல பழகிருக்கேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கிறோம். சரியா? சின்ன பண்ணம்மா பாடின பாட்டு என்ன பாடுங்க? அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே, பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே. எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே. பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா, பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா. புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்திய தினமும் அடிக்கிறார், புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்திய தினமும் அடிக்கிறார். வாங்கி கொடுத்த பிணம் உடஞ்சு இரவ வாங்கி எழுதுறேன், வாங்கி கொடுத்த பிணம் உடஞ்சு இரவ வாங்கி எழுதுறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலத்தம் பேசுறாங்க, கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலத்தம் பேசுறாங்க. ஏன் மனசு தாங்காம நான் அழுகுறேன் அம்மா, ஏன் மனசு தாங்காம நான் அழுகுறேன். தோட்டக்காரையா வீட்டுல வளைய சட்ட தருவத சொன்னீங்களே, தோட்டக்காரையா வீட்டுல வளைய சட்ட தருவத சொன்னீங்களே. வரும்போது மறக்காம வாங்கி வாங்குமா அம்மா, வரும்போது மறக்காம வாங்கி வாங்குமா. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க, விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க. நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினப்பில் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன், நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினப்பில் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கீழாண்ட செவத்தோரம் மறந்தும் போகாதம்மா, கீழாண்ட செவத்தோரம் மறந்தும் போகாதம்மா. கருணாகம் வெடுப்புலதா இருக்குது அம்மா, கருணாகம் வெடுப்புலதா இருக்குது. மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா. மெக்குத்தி மலை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நினைஞ்சிரும் அம்மா, மெக்குத்தி மலை இருக்குதுன்னா இருக்கும் இடம் நினைஞ்சிரும். பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க, பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க. நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேதனை எனக்கும் நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கும் நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கும் நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. இப்படிக்கு
உங்கள் அன்பு மகள் கலைச்செல்வி. சரி, நாங்களாம் காட்டு காவலுக்கு போலான்னு இருக்கோம். கைதட்டி அனைவருக்கும் நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நாங்களாம் காட்டு காவலுக்கு போலான்னு இருக்கோம். யார் யார் போறோம் தெரியுமா? என்னோட தோழி, அப்புறம் இந்த காட்டோட தலைவி வள்ளியம்மா. நாங்க 3 பேரும் சேர்ந்து காட்டு காவலுக்கு போலான்னு இருக்கோம். காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். நீங்க துணைக்கு வர்ற மாதிரி தெரியலையே, வினைக்கு வர மாதிரி தெரியுது. சந்தேகப்படாம நம்பணும்னா சத்தியம் பண்ணுங்க பாப்போம். உறுதியாக அந்த மாதிரி ஆள் கிடையாது. என் பின்னாடி நிக்கணும், துணைக்கு நிக்கணும். சரியா? நான் ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல, என் காதலை சொல்லட்டுமா? ஏங்க, நான் வந்த உடனே அம்மாவை தாங்க பாடினேன். என் காதலை சொல்லிடுறேன், சொல்லிடுவேன். மாமனே மாமனே ஓ நினப்பு வாட்டுது, ரவெல்லாம் பகலிலும் கண்ணு மூட மறுக்குது. என்ன விட்டு போகாதைய மாமனே, நீ இல்லா உலகம் எனக்கு பாரமே. ஏன் உடல் உசுருமா ஒட்டி கொண்ட மாமனே, என்ன தட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே. உன்னை நெஞ்சில நினைச்சு மஞ்சள குளிச்சு மஞ்சத்தில் வாடுறேன். எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. வா மாமனே நீ வா மாமனே, நீதானையா எனக்கு காவலே. வா கண்மணி நீ வா கண்மணி, நீதானையா எனக்கு ஜீவனே. உன் பேரு நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சிருக்கேன், பார்க்காம போனினா பாவி மனம் தாங்குமா? வா மாமனே நீ வா மாமனே, நீதானையா எனக்கு காவலே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ எந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல, உன்னை கண்டு நானே இப்போ பேசிட காவலி இல்ல. எங்க ஊரு திருவிழாக்கு எதுக்கு வந்தியோ, என்னத்தான் கை பிடிக்க கனவு கண்டியோ. எங்க ஊரு திருவிழாக்கு எதுக்கு வந்தியோ, என்னத்தான் கை பிடிக்க கனவு கண்டியோ. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது. உன்னை பார்த்த நாளில் இருந்து எனக்கு ஒரு கவலை, கண்ணால் பார்த்து காத்து கிடக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. சீமா கால போல நீயும் இப்ப திமிரு நிக்க, உன்னை சீண்டி பார்க்கத்தானே என் மனசு சொல்லுது. மல்லு வெட்டி கட்டினையும் எதிரே நின்னா நானும் தலை கூறிவேன். அன்னை எக்கோ இருக்குனே, என்னால பாட முடியல. மல்லு வெட்டி கட்டினையும் எதிரே வந்து நின்னா நெல்லு கதிர் போல நானும் தலை குனிவேனே. மல்லு கட்டி கட்டில புள்ள குட்டி பெத்து தர என்னென்னமோ நினைச்சு நானும் கனவு கண்டேனே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது. ஏன் கடைசி வர நீதான் எனக்கு விழிக்கத்து, இந்த மடிச்சியோட மனசுக்குள்ள மணி அடிக்குதையா. ஓ மடியிலதான் எனக்கு மட்டும் இடம் கொடுத்தா, ஓ பொடியிலதான் நானும் இருக்க காத்து கிடக்கனே. உலகமே ஒன்னா என்ன எதிர்த்து நின்னா என்ன, உனக்கு ஒண்ணு நாயா உசுர கொடுப்பேனே. பழகுன்னு நானும் வரேன், விலகி தனியும் போறேன், புரிஞ்சுக்க உனக்கு தாயா இருப்பதே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது. மாமான்னு
துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. இதுவான பாக்குற பூமி வந்து சேர்ந்து விளைஞ்சத காமி. இதுவான பாக்குற பூமி வந்து சேர்ந்து விளைஞ்சத காமி காமி. வேணாண்டி அம்பல பாவம் வாங்காத சந்திரன சாபம். வேணாண்டி அம்பல பாவம் வாங்காத சந்திர சாபம். வாலிபோ கூடுமே வாடையும் தேடுமே, வாலிபோ கூடுமே தாயுமே, வாலிபோ கூடுமே வாடையும் காயுமே. சமய கூடுனா சங்கடம் ஓட்டுமே, காலம் ஆகாது தாமதம் கூடாது தேகம் நாடு வாங்களே. அருளருந்திரு கடல்லே அறுக்குது என் உடல்லே. அருளருந்திரு கடல்லே அறுக்குது என் உடல்லே. கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. இதுவான பாக்குற பூமி வந்து சேர்ந்து விளைஞ்சத காமி. இதுவான பாக்குற பூமி வந்து சேர்ந்து விளைஞ்சத காமி காமி காமி. அப்புறம் மாமா ஐயப்ப மாமா, ஐயப்ப மாமா என்னடி செல்லம், நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் மாமா. உனக்கு என்னடி குறைச்சல்? என்ன மாமா சொன்னீங்க? உனக்கு என்ன குறை? எல்லாரும் இருக்க. எனக்கு என்ன குறைச்ச? எல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன? ஆனா இதெல்லாம் ஒரிஜினலா இல்லைன்னு தான் சங்கடமா இருக்கு. இதெல்லாம் ஒழுங்கா உரிமையா இருந்துருந்துச்சுன்னா நேரன கையில உடிச்சிருக்க முடியுமா? அப்புறம் மாமா என்ன புதுசா குறுப்பு சேலை ஒண்ணு முளைச்சிருக்கு? இருக்கு, அப்பையில இருந்து நீ கவனிக்கல இருக்குதான். இப்பத்தான் பாக்குறேன்னா இருக்கு இப்பத்தான் கண்ணு தெரியுது இருக்கும். இது என்ன குளுத்தாது? எல்லண்டியா? அரிசி வாங்குற குழு. அரிசி வாங்குற குழு மாதிரி தெரியல. அவர் வந்தோடனே அரிசி போறாரு. எப்ப போறிட்டு இருந்தேன், நாடகம் பார்க்க வரல. அப்படியா? எல்லாம் சுஷேட்டி சேலை வாங்க வந்த கம்பெனியாடா? அப்புறம் மாமா நல்லா இருக்கீங்களா? யாரு மாமா? நான் எங்க குழு எடுத்தேன், நான் போனேன் போங்க. அப்புறம் மாமா வாங்க, பெட்டிக்கிட்ட வந்து உட்காருங்க. வாங்க வாங்க மாமா, பின்னாடியே உட்காந்துருப்பியா? இங்க வாங்க, மெல்ல மெல்ல இருந்தாலும் இதுக்கு நீ இப்படி அலையக்கூடாது. மாமா மாமா கழுதைக்கு வாக்கப்பட்டுட்டான். அப்ப என்ன கழுதங்கிறியா? உன்னே சொல்லுவா அடிச்சலாம் மாமா. அழகு தங்க முடி நான் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. சொல்லிடிச்சலாம். மாமா சொல்லுடி. நான் வயசுக்கு வந்த உடனே வயசுக்கு வந்த உடனே வயசுக்கு வரல என்ன வந்துட்டேன் மாமா. வந்துட்டியா? என்னடி செல்லம் சொல்ற? எங்க அப்பா சும்மா இருக்க முடியாம சரி எனக்கு ஒரு அருமையான மாப்பிள்ளை பார்த்தாரு. அருமையான மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? நல்லா என்னைய மாதிரி கருகருன்னு இருப்பானா? இல்ல மாமா, இல்ல ஆபரேட்டர் மாதிரி சிகப்பா இருப்பான். எங்க ஆபரேட்டர் கருப்பு மாறிட்டாரு. ஆபரேட்டர் மாதிரி சிகப்பு. ஆமா மாமா, கல்யாணம் பண்ணதெல்லாம் தப்பு இல்ல. சரி, அந்த மாப்பிள்ளை என்ன வேலை பார்த்தான் தெரியுமா? என்ன வேலை பார்த்தா? வண்டிக்கெல்லாம் பஞ்சர் விட்டுறாங்கல்ல? ஆமா, அந்த பஞ்சர் விட்டுறவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாமா. பஞ்சர் கடைக்காரரு. பஞ்சர் விட்டுறவன கல்யாணம் பண்ண அவருக்கு என்னமா பஞ்சர் கடைக்காரர் தங்க ஒரு பஞ்சருக்கு 100 ரூபா வாங்குறாப்ல. அடா இப்ப 300 ரூபா கூட வாங்குறாங்க. 3 பஞ்சர் 4 பஞ்சர் விட்டுனா 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருவேன். நல்ல சில்லற புழங்கும். அது என்னன்னா வண்டியை கொண்டு விட்டோம்னா ஒரு பஞ்சர் தான் இருக்கும். ஆமா, ஆனா எக்ஸ்ட்ரா 2 குத்தி 3 பஞ்சர் ஆக்கிடுறாங்க. பஞ்சர் கடைக்காரர் வந்தா கோச்சுக்காதீங்க. ஆமா இல்ல மாமா, உண்மையா சொல்றேன். ஆமாடி, அந்த மாதிரி ஆக்கிடுறாங்களா? ஆமாடி. சரின்னு நானும் நம்பி அவனை கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, கல்யாணத்தை முடிச்சு 2 பேரும் முதல் ராத்திரில படுத்திருந்தோம். சரி, ராத்திரி ஒரு 2 மணி இருக்கு மாமா. சரி, தூக்கத்துல தெரியாதனமா 2 குசு விட்டுருப்பேன் பொறுக்கு. சரி, இந்த மூதேவி ஊருக்கு டயர்ல பஞ்சர் ஓட்டுனவனா? ஆமா, அவன் பஞ்சர் ஓட்டுறவன்ல. நான் அந்த யாபத்திலே அந்த மூதேவி படுத்து தூங்கிருப்பேன் பொறுக்கு. நான் பக்கத்துல படுத்துக்கிட்டு டர்ரு புருன்னு விட்டுருக்கேன். சரி, இவனுக்கு திடீர்னு பஞ்சர் ஓட்டுற யாபகம் வந்துருச்சு பொறுக்கு. செவனேன்னு தூங்கிக்கிட்டு இருந்தவன குண்டாங்கட்டா தூக்கி போட்டு வீட்டு ஓரத்துல ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சு மாமா. தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு அமுக்கி அதுக்குள்ள பொண்டி போட்டேன்னு அமுக்க ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு?
பஞ்சர் போதான் பாக்குறதுக்கு. ஆமா இவன் போட்டு அமுக்குல மூச்சு தமுகட்ட முடியாம நான் தண்ணிக்குள்ள கொப்பளிச்சிருப்பேன் பொறுக்கு. சரி இவன் முடிவே பண்ணிட்டேன், தேய்ச்சிட்டான். பெரிய பஞ்சர் தான் பாருங்க. இதை எப்படியாவது ஒட்டணும்னு சரி என்னைய குப்பரக்க படுக்க போட்டு நல்லா இவ்வளவு நெட்ல தேப்பு கட்டி எடுத்து போட்டு வரட்டுன்னு தேய்ச்சு அவ்வளவு தொண்டு இல்லையா, கை நிறைய சொல்யூஷன் அள்ளி ஊத்தி தடவி சரி டீப்ப நறுக்கி போட்டு ஒட்டி விட்டு போயிட்டேன் மாமா. ஒட்டிட்டான். அதுல இருந்து இந்த வழியா போற காத்து புள்ளா வாய் வழியா போயிட்டு இருக்கு. வாய் வழியா நல்ல வேலை டீப் டேர் நினைச்சு புடிச்சுக்கிட்டு அடைச்சான். இது டி பிளஸ் கம்பெனி நினைச்சு உள்ள கம்பியை விட்டுக்கிட்டு ஆட்டி இருந்தான்னு வச்சுக்க, சோலி முடிஞ்சிச்சு. குடல் அந்தனி குந்தாணி எல்லாம் வந்திருக்கும். ஆமா அதோட அவனை டிவைஸ் பண்ணிட்டேன் மாமா. அடுத்த ஒரு மாப்பிளை பார்த்தேன். அடுத்த ஒரு மாப்பிள ஆமா வந்து சரியில்லை இல்ல, தங்க புண்ணியவன் கொத்தனார கல்யாணம் பண்ண. கொத்தனாரு ஆஹா கொத்தனார கல்யாணம் பண்ணோம்னா 1700 ரூபாய் சம்பளம். ஆமா 10 மணிக்கு போனா சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப 5 மணிலாம் இல்ல 3 மணி 3 மணிக்கு வந்துடுறாங்க. இடையில டீ பிரேக் வர, டீ பிரேக்ல கட்டிங் ஓடி போயிருது, அப்புறம் திரும்ப ஏறுறது, இத்தனை வேலை இருக்கு. ஓட்டம்னா சீக்கிரம் வந்துடலாம், வீட்டுக்கு வந்துருவேன், நல்லா குடும்பம் நடத்துவேன். கல்யாணம் பண்ணி சரி அவனை கல்யாணம் பண்ணதுக்கு செவனேன்னு இருந்திருக்கலாமாமா. ஏமா நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் உண்மையிலே கொத்தனார் கிடையாதாமாமா. அப்புறம் கொத்தனார் வேலை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சார ஓட்டை அடைப்பாங்க இல்ல, ஓட்ட அடைக்கிறவன் அவனை பார்த்து கல்யாணம் பண்ணி திருப்பி அவனுக்கு வேற சந்துல சிந்து பாடுறது. அவனைத்தான் கல்யாணம் பண்ணிவிட்டு சரி ஒரு 3 மணிக்கு காலை பொழுதுகிட்டு படுத்து கிடந்தேன். இவனுக்கு ராத்திரில ஓட்டை அடைக்கிற யாவும் வந்திருக்கும் பொறுக்கு கனவு வந்துருச்சு. செவனேன்னு தூங்கிக்கிட்டவன் அரை தூக்கத்துல எந்திரிச்சு சரி செங்கக்கல் எடுத்து 2 பொழந்து இந்த இருக்குடா ஷார விட்டுன்னு உள்ள வச்சு திணிச்சு ஒரு கை கலை வேலைக்கிட்டு சலுப்புன்னு அடிச்சா இல்ல, சலுப்புன்னு இவன் இங்க அடிச்சது கலவை வாய் வழியா வந்து வெளியே விழுந்துருச்சுடா, முடிஞ்சிச்சு. அதோட அவனை டிவைஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு மாப்பிளை பார்த்தேன். யாரு டீச்சர்லாம்? அவர் தான் அருமையான மாப்பிளை. அரசியல்வாதியை கல்யாணம் பண்ண. அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணா நம்ம களத்துக்கு வந்திருக்கிய. வீடு ஏசி, கக்கூசி ஏசி, ஆமா கார் ஏசி, எல்லாமே ஏசியோ ஏசி. நல்லா குழு இருக்கலாம். கல்யாணம் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு அவரெல்லாம் 3 மாசம் முழுகாமாயிட்டேன். 3 மாசத்திலே? ஆமா பரவாயில்லையே. அவர் மீட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாரு. கூப்பிட்டு சொன்னேன், மாமா உங்களெல்லாம் நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். சரி. இவன் உடனே சந்தோஷத்துல என்ன பண்றேன்னு தெரியாம மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். இது நான் செஞ்ச சதியில எதிர்கட்சிக்காரன் செஞ்சுட்டு போன சதின்னு. அவ்வளவுதான் முடிஞ்சு. இவன் செஞ்சுட்டு எதிர்கட்சி மேல போய் போனா இதுலயுமே எதிர்கட்சிக்காரன் செஞ்சுட்டு போறேன். ஆமா 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 படாத வாடு எடுத்துறாங்க மாமா. ஆமா ஆமா நம்ம தோழி பொண்ணை கூப்பிடுறோம். வாமா தோழி. அடியே தோழி, அவ வளர்த்துக்குதான் சரியா இருக்கு. அடியே ரதி, அடியே ரவி, இங்க வாடி. அடியே அடியே ரதி, நான் அவனை சொன்னா கோச்சுக்க மாட்டியே? என்னடியே ரதி, எனக்கு பொழைக்க தெரியல, உனக்கு பொழக்க தெரியல. டேய் என்னடி பேசுற? உன்கிட்ட இருக்கிறது மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? இந்த ஊர்ல முக்காவாசி இடம் என் பேர்ல பட்டாவா இருக்க முடியும். என்னதுடி? அடியே ரதி, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லடி. யார வேணாலும் கல்யாணம் பண்ணடி. தண்ணி அடிக்கிறவன கல்யாணம் பண்ணு, பீடி குடிக்கிறவன கல்யாணம் பண்ணு, சிகரெட் அடிக்கிறவனோட கல்யாணம் பண்ணு. சரி. இந்த கணேஷ் போயில ஓடுறாங்க பத்தியா, அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணிவிடாத. கணேஷ் போயில போட்டு வாயில இறுக்கி முத்தம் கொடுக்க வராங்க, வாய் பொண்ணாத்து அடிக்குது. வாங்கிட்டேன் அன்னைக்கு ஒருத்தர் என்னைய வளைச்சிட்டு கொடுக்க வந்துட்டான். நீ பொம்பளை நினைச்சு. ஆமா நீ இப்படி வாட்சணம் பண்ணடியேனா? ரதி, நான் சொன்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன். சொல்லடி ரதி. நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்டி. ஐயோ ஐயோ, ஏண்டி நல்ல விஷயம் சொல்லும்போது ஐயா ஐயாங்கற தரத்துல முடிச்சோம்டா. ஏய் ஏண்டி மாசமா இருக்கேன்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன். அடிக்கு இருக்கு லூசும்டா. நீ சொன்னில நான் திருப்பி இல்லடி. ஒரு பொண்ணு மாசமா இருந்தா அந்த விஷயத்தை முதல்ல யார்ட்ட கூப்பிட்டு சொல்லுவா? புருஷன்ட்ட. நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்டி. ஆனா என் புருஷன்கிட்ட என்னால சொல்ல முடியல. ஏண்டி? எனக்கு என் புருஷனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. சரி. அந்த ஆளு வெளிநாட்டுக்கு போய் 4 வருஷம் ஆச்சு. சரி. இப்பதான் நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். அடி கண்டார ஒளியா? ஏய் ஆண்டி என்ன தைரியம் தான் கண்டார ஒளி கேக்குறீங்க? ஏய் நான் அப்படி கேக்கலடி. உன்னைய அப்படி கேப்பனா? ஆமாடி. என்ன அந்த ஆளு நான் யார கண்டேன்னு கேக்க வந்தேன். ஒருத்தர் 2 பேர் நான் யாவ இருக்குறதி. நான் டவுன் பஸ் மாதிரி கை காட்டுற இடத்துலலாம் நின்னு போயிருக்கேன். எப்படி ஆகும்? அப்ப நான் சொன்னது சரிதானே? நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னதுடி? நம்ம வந்த நாடாவன் எடுத்துக்கிட்டு போய் சரி எவன் செஞ்சானா அவனை புள்ள கூட்டிக்கிட்டு வா. ஒண்ணு எவன் செஞ்சா எனக்கா தெரியும்? திருப்பி செய்ய சொல்ல முடியும். எவன் ஒழுங்கா செய்யறானா அவன் தான் இந்த பிள்ளைக்கு அப்பா. வேணா ஒண்ணு பண்றியா? நீ கூட செய்ய வச்சே கூட்டிக்கிட்டு வா. டேய் குத்துனேன்னு வச்சுக்க. அதுக்கு தாண்டி கூட்டிட்டு வர சொல்றேன்.
இங்க வாடி ரதி. சரி நீயும் பெண் நானும் பெண், நம்ம அம்மா கூப்பிட்டுருமா? கூப்பிடுறோமா? அம்மா அம்மா வாங்கம்மா வாங்க, உங்க ஊருக்குள்ள உப்பு வண்டி வந்திருக்கு, வாங்கம்மா வாங்க. டேய் இவ உப்பு வைக்கிறவடா இலை. ஏன் அம்மா மிலிட்டரி செலக்ஷன் போறாங்களா? உள்ளூர ஊறுதடித்தேன் போல பாசமுள்ள பாண்டியரு கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து குழந்தைங்கையில கொடுத்து கொடுத்து கொடுக்கும் போது பார்த்ததாரு, பார்க்கும் போது அடிச்சதாரு. போடுகிற பொம்பளை உள்ளூர ஊறுதடி தேன் போல். ஆஹா உள்ளூர ஊறுதடி தேன் போ. ஓஹோ என்றைக்கு மங்களகரமா நினைச்சிருக்கணும். இப்ப நீங்க வந்துட்டீங்க, நான் வந்திருக்கேன், அடுத்து யார் வந்திருக்கா? அம்மா ஒருத்தி வந்திருக்கா. யாரு? என்னோட தோழி. நீங்க உயிர் தோழி? என்னோட உயிர் தோழி. எனக்கு நீங்க உயிர் தோழி? ஆமா. அந்த பிள்ளை எனக்கு தோழி. அப்படியா? ஆமா. எத்த தண்டி என்னது நீ? அம்மா என்ன நீ? அம்மா அம்மா பயப்படுது. அம்மா வணக்கம். என்ன சத்தம்? எதுமா இது உள்ளர ஏதோ சத்தம் கேக்குது. ஏய் நீ வணக்கம் சொல்றீ ரதி. என்றைக்கு மங்களகரமா நினைச்சிருக்கணும். வணக்கம். 16 பெற்று பெருவாழ் வாழணும். இப்ப இருக்க நிலைமைக்கெல்லாம் 16 பெத்தம்னா பெருவாழ்வுலாம் வாழ முடியாது. பிரியாஸ்பத்திரி எல்லாம் படுத்து கிடக்கலாம். நான் சொல்றது 16 செல்வங்கள். செல்வத்துக்கிட்ட போய் பார்த்தாலும் 16 தான் பார்க்க முடியாது. செல்வமே வீட்டுல செல்ஃப் எடுக்காம படுத்து கிடக்குறாப்ல. நான் அதை சொல்லலடி மூதேவி. 16 செல்வங்கள். அந்த 16 செல்வம்னா என்ன செல்வமா? 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழணும். இப்ப பெண்களுக்கு சொல்லுங்கம்மா. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? புள்ள பெக்கிற வேலை. நீ பாக்குற வேலை அது. மாறாப்ப எடுத்து மேல போடணும். மாறாப்ப எடுத்து மேல போடணும். இந்த வார்த்தை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போடணும். என்ன பண்ற? அடிங்க. அடி ஏடவட்ட சுருக்கி. இந்த பிள்ளைய கட்டிக்கிறியா? ஆசையே போயிடும். தோல்ல போடு. தோல்ல போடு. நீங்க இந்த வார்த்தை சொன்ன தோல்ல போட மாட்டீங்க. வாங்க. இது தவச்சி வளங்க. 4 மாசம் ஆச்சுமா. முகரே பாரு. இடுப்புல கட்டு. இடுப்புல கட்டு. அங்க வாடிங்க. சுத்து சுத்து. சுத்தவா. ஏன் மூதேவி? நான் அத சொல்லல. இடுப்புல சுத்தி இப்படி கட்டு. அப்படி இந்த போறேன்டி. மேல போடு. இந்த போறேம்மா. தோல்ல போடு. இந்த போறேம்மா. போட்டேம்மா. என்னமா உங்க பிரச்சனை இப்ப? பெண்கள்னா நம்ம நாட்டில் எடுத்துக்காட்டு கண்களா இருக்கணும். ஆமாமா. எப்படி? நானும் தான் எடுத்து காட்டுறேன்ல. எப்படி? நீங்க நிறைய எடுத்து காட்டி பார்த்தது இல்லையா? இந்த பாருங்க. அப்ப இதுதான் இது வச்சிருக்காமா? எங்க அத கொண்டா? எதுக்கு? வேணாம். போன ஆடி கொடுத்தா கொடுத்தா வீட்டுக்கு கொண்டு போயிட்டியா? வலிமா உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா இங்க வாங்கம்மா. எனக்கு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இவளும் பொம்பளை நானும் பொம்பளை. ஆமா. எனக்கு மட்டும் இவ்வளவு அருமையா சத்தம் வருது. இங்க ரதி நீ இப்படி போ. போடி. சத்தம் வரலையே.
சத்தம் வரல இல்ல மலை மலை மோன சத்தம் வராது. இங்க வாங்கம்மா. இப்படி கை ரெடி இங்க வாடி மைக்கு கிட்ட உங்கள சொல்லமா நீங்க போங்கம்மா. என்னடி கை ரெடி இப்படி தூக்குடி. தூக்கிட்டேன். இருக்குல பெரிய வரலா பாரு. எந்த வரல? இந்த வரல தாண்டி பெரிய வரல. நீளமா இருக்கா? இதுல தான் ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். சரி. இந்த மைக் அப்படி கீழ இருக்கு. அப்படி இல்ல நீங்க. நீ அதே மாதிரி அமுக்கு. என்னடி? ஏய். லூசி முண்டை இதே அமுக்க தெரியல அவளுக்கு போங்க. இங்க வாமா அம்மா நீங்க வந்து ஒரு வாட்டி அமுக்குங்க. இதம்மா. என்னங்கம்மா? இந்தாம்மா. அம்மா பரவாயில்ல நீங்க சரியா அமுக்கி பழகிருக்கீங்க. ஒரு குத்து குத்து மாடி. மொத்தமா குத்தி போடுப்பாங்கம்மா. வாங்கம்மா. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா காட்டு போய் கால் பார்க்க சொன்னாருமா. வந்தோட கால் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? ஏம்மா ஆடி இதுக்கு முன்னாடி நீங்க முன்ன பின்ன காட்டுக்குள்ள போயிருக்கீங்களா? நான் போனதே இல்ல. நானும் போனது இல்லம்மா. நீ எங்க போயிருக்க? நான் போனதெல்லாம் வேலிக்கருவ காடு, ஆரஸ்வதி காடு, முந்திரி காடு. ஏய் அங்க எதுக்கு போன? ஆமா ரூம் எல்லாம் போட்டா 2500 ரூபாய் கேக்குறாங்க. ஏசி ரூம்னா 3500 ரூபாய் கேக்குறாங்க. அதனால எப்படி கம்மியால இருக்கு புதுக்கோட்டையில. டேய் ஆமா ஆமா போடுங்கம்மா. பா இந்த இடத்துல மனசு சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படி இருக்கு? ஓ மனசு பெரிய மனசு. எனக்கு ரொம்ப டைட்டா இருக்குமா. நம்பரை மாத்தி வாங்கிட்ட முறுக்கு இங்கிட்ட வச்சு அங்கிட்டு போகுது, இங்கிட்டு வச்சு அங்கிட்டு போகுது. இதுக்குமா நம்பர் இருக்கு? ஆமாங்கம்மா. அதனால இந்த மனசுல ஆசை எப்படி தெரியுமா? ஏழேல கோயிலே ஏழமான கோயிலே ஜிஞ்சினா கடி ஜினக்கனா கடி ஜிஞ்சினா கடி ஜிஞ்சினா ஏழேல கோயிலே ஏழமான கோயிலே ஆரோட பாடு அட்டடி கோயில் வாடாத சிஞ்சின்னா கடி ஜினக்கனா கடி ஜிஞ்சின்னா கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சினா கடி ஜினக்கனா கடி ஜிஞ்சினா கடி பச்சது போல பல்வரிசை தொட்டு புட்டா பெண்ணரசி சுட்டது ஏண்டிய மனச தெம்மாந்து பாட்டு பாடிச்சு கும்புண்டு பூத்து குலுங்குது ரோஜா தெம்மாந்து பாட்டு பாடிச்சு கும்புண்டு பூத்து குலுங்குது ரோஜா விளையாடு மயிலே சேலை எடுத்து பாட்டு பாடு மயிலே உன்னையட்டு தண்ணி மனம் ஓடுது பாரு தேசமெங்கும் ஏழேல கோயிலே ஏழமான மயிலே ஆடோட பாடு அண்ணனே வாடாதவளை குரத்தே மாறி வந்தட மாமன் கண்டுபுட்டா உள்ளுக்கு ஏதோ பாசம் உன்னை எண்ணி கன்னிமனோ ஓடுது பாரு தேசமெங்கும் பூரண உலகம் என்ன இப்போது நான் உன்னை சேர்ந்தால் போதும் இப்போது பூரண உலகம் என்ன இப்போது நான் உன்னை சேர்ந்தால் போதும் இப்போது காலம் இருக்கு நல்ல நேரம் இருக்கு காலம் இருக்கு நல்ல யோகம் இருக்கு தொட்டகொர விட்டகொர ஒண்ணுக்குள் ஒன்னா சென்றிருச்சான் ஏழேல கோயிலே ஏழமான கோயிலே ஆளோல பாடும் அன்னமே ஒயிலே வாடாத வாழை துரத்தே மானே வந்திட மாமன் தானே சிஞ்சின்னா கடி ஜினக்கினா கடி ஜிஞ்சின்னா கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சினா கடி ஜினக்கினா கடி ஜிஞ்சினா கடி ஜிஞ்சினா ஜிஞ்சினா கடி ஜினக்கினா கடி ஜிஞ்சினா கடி ஜிஞ்சினா ஜிஞ்சின்னா கடி ஜினக்கினா கடி ஜிஞ்சின்னா கடி ஜிஞ்சின்னா எங்க முடிச்சு விட்டீல? ஏய் அலா இப்ப நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நான் காவலுக்கு யாரு கெடுக்கிறது தெரியுதா? அப்ப இப்ப வந்தால ஒருத்தி அவ எங்க போயிருப்பா? அம்மா காணோம். அம்மா இது மாதிரி மாசமா இருக்க பொம்பளைய பாத்திருக்கீங்களா? ஏண்டி இது சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஏம்மா இது ரொம்ப கீழே புள்ள பிறக்கிற தருவாய்க்கு வந்துருச்சுமா. அப்படித்தான் ஏன் அப்படி? அம்மா இது ஏன் அப்படி ஏறி கிடக்குது? வேற ஒண்ணும் இல்லம்மா. ஒமடிக்கிட்டு வந்துச்சா. நான் உள்ள ஒரு வைத்தியர் மதிமிதன் வந்திருந்தாரு. அவர் மதிமிதன் ஒரு வைத்தியர். அவர் பிரம்மச்சாரில கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட போனேன். விரல விட்டு பார்த்தாரு. எத்தனை மாசம்னு விரல விட்டு பார்த்தாரு. சரி 43 மாசம் ஆகுதான். அது என்ன கிடக்கு? 4 மாசம் 3 மாதம் ஆகுதுமா.
அப்படியா? ஆமாம்மா. அப்ப நாங்க காட்டுல காவல் பாக்குறோம். ஆமாம்மா. எல்லா பெண்களா இருக்கோம். இங்க வா. பெண்களா இருக்கோம். கைப்பட்டாய் ஆத்தாடி. அப்ப என்னை பார்த்து அம்மா ஒரு மாசமா இருக்கவளை பார்த்து பொம்பளை கேட்கல நீங்க? இல்ல, நாங்க ஆடுவோம் பாடுவோம். பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆனா நானும் ஆடு எங்க இருக்கா? ஏய், உன் குடும்பமே ஆடுது. அப்படியா? ஆமா. அது மாதிரி இது குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவா? அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். யா, என் பிள்ளை என்னோட பெரிய ஆடுகாளி, நல்லா ஆடுவேன். ஆடுகாளி? ஆமாம்மா. ஆடல? ஆமா. ஆடல? அதெல்லாம் ஆடுமா? ஏய், உன் ஊரு என்ன ஊரு? ஆடல. அதத்தான் நான் சொல்றேன். அது ஆடல இல்லம்மா, இது நல்லா ஆடுறீங்க, ஆட்டி விடுங்கங்கறேன். எனக்கு பயமா இருக்குடி. எதுக்குமா? குழந்தைக்கு எது வேணாங்கணும். நல்லா ஆடி பாடி வேலை செஞ்சா புள்ள சுகபரிசமா பிறக்குமா? அதுக்காக குழந்தை உட்கார்ந்து இருந்தா அப்புறம் கிழிச்சு தான் எடுப்பாங்க. ஆடுங்க நீங்க. இப்ப இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, என்னம்மா? கல்யாணமா ஆகல, மாசமா இருக்க. ஆமா. குழந்தை பிறந்தோட அந்த குழந்தைக்கு தகப்ப யாருன்னு கேட்டா யார சொல்லுவேன்? சில்லா ரஞ்சித சொல்லுவேன். போட்டது நீதானே? நாடகத்துல போட்டது யாரு? அப்ப நீதான் எல்லாத்தையும் சுமக்கணும். ஏய், இவர் பாதி ராதா பாதி. அவருக்கு பாதி கொடுக்கணும். அதுக்காக பாதி பாதியா புள்ள பிச்சாரா கொடுக்க முடியும்? அவரு வாயிலாச்சியோ. ஆமா. சொல்லுங்கம்மா. அதனால பறவை விரட்டுமா? ஒரே வரட்டு. பறவை போட பாப்பா. இல்ல ஆலோலம் ஆலோலம். அம்மா அம்மா, என்ன தாண்டி போக முடியும்? அந்த கூட்டத்துல இருந்தாங்க ஒரு ஆயா உட்காந்துருக்குல்ல, முத ஆயாவா, அந்த ஆயாவை கூட்டியானம்மா. எதுக்குடி? பிரசவம் பாக்குறதுக்கு. வயசானவங்களுக்கு தெரியாது. ஆலோலம் 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 ஆலோலமே. என்னம்மா புள்ளடி? நானும் ஏய் மணி போடுங்கம்மா. சின்ன சின்ன சிட்டிக்கல. அம்மா எம்முடைய புள்ளைய காணுமா? இதே மூளை எம்முடைய புள்ளைய காணுமா? எம்முடைய புள்ளைய காணுமா? எம்முடைய புள்ளைய காணுமா? இல்லப்பா, எம்முடைய புள்ளைய காணும்டி. ஏ மூதேவி, என்னம்மா? பின்னாடி பாரு. மூளை நல்ல மாதிரி. சின்ன ஊர் சுத்தி போல பொறுந்தானே அப்ப. இதென்ன யானைக்கு மூலதல் இந்த மாதிரி இருக்கு? புள்ளடா. அம்மா போடுங்கம்மா. சின்ன சின்ன சிட்டிக்கல. செம்பருத்தி கூட்டங்களா. இளங்கொடி. அம்மா அம்மா, புள்ள முட்டை ஓட்டுருக்குமா? ஏண்டி இது எத்தனை நாள் அடவுற காக்கணும்? எத்தனை நாள் அடை காக்கணும்? கோழி எத்தனை நாள் வச்சிருப்போம்? கோழி வந்து பொரிக்கிற வரைக்கும் வச்சிருப்போம். எத்தனை நாள்? 22 நாள். புள்ளைய புரி கட்டிமா புடிச்சுக்க. அம்மா எத்தனை நாள் அடை காக்கணும்? 22 நாள் கோழி. சரிம்மா. மனிதனுக்கு? மனிதனுக்கு வந்து 43 நாள். ஆமாம்மா. அப்படியாம்மா? 10 மாசம் அடகுற காக்கணுமா? நீ டிகிரி முடிச்சியா முத? இல்லம்மா, டிகிரி காப்பி குடிச்சேன். நான் மேல நின்னு பாக்குறேன். நான் கீழே நின்னு பாக்குறேன். இத கொண்டு போய் சேருவோம் வீட்டுக்கு. ஏமா இது என்ன இளங்குடி? இது பாவ மூட்டை. இது இளங்குடி. எந்த மரத்துல கட்டுற? இத கொண்ட ஆலமரத்துல கட்டு. இந்த கட்டி விடு. ஏய், நீ ஆலமரத்துல கட்டணுமா? ஆமாம்மா. எங்க கட்டுவாங்க இளங்குடியில? இந்த பக்கத்துல ஆலமரம் காணுவாரு. ஏய், வாழைமரத்துல கட்டுவாங்கடி. வாழைமரம் இல்லம்மா, வாழைமரத்துலமா கட்டுவாங்க. வாழைமரம் இல்ல, அது பாலமரம். பாலமரம் கொடியது. சரிம்மா, கட்டிரலாம். நான் மேல நின்னு பாக்குறேன். நான் கீழே நின்னு பாக்குறேன். கீழே நின்னு காவல மட்டும் பாரு. கண்டிப்பா நல்லா வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தாள். வந்தா தகுந்த மரியாதை கொடுத்து என்ன வந்து சொல்லணும். ஆனாலும் சோ கொஞ்சம் வால்யூம் குறைய பண்ணிமைங்க. ஹலோ.